الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. وقال النبي عليه الصلاة والسلام كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு காலகட்டத்தில் உலகளாவிய முஸ்லிம்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் அந்தந்த காலங்களில் இஸ்லாமிய அறிஞர்கள் அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருப்பார்கள். உணவுல எந்த உணவை உண்ண வேண்டும், எந்த உணவை உண்ணக்கூடாது, ஆடையாக இருக்கலாம், வீடுகளை கட்டுவதாக இருக்கலாம், நம்முடைய விசேஷ வைபவங்களாக இருக்கலாம், இன்னொரு என்ன, நாம் ஒவ்வொரு நாளும் ஈடுபடக்கூடிய நேரங்களில் இவைகளில் எவ்வாறு ஈடுபடணும், எவ்வாறு ஈடுபடக்கூடாது, எவ்வாறு செய்வது மார்க்கத்தில் அனுமதி, எவ்வாறு செய்வது தடை செய்யப்பட்டது என்றெல்லாம் நம்முடைய அறிஞர்கள் காலத்திற்கு காலம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தெளிவுபடுத்துவதை போன்று இப்பொழுது ஒரு அத்தியாவசியமான ஒன்று நம் எல்லோருக்கும் கிட்டத்தட்ட அது அவசியம், தேவை மாதிரி மாறிவிட்டது. ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் இதை பற்றி உண்டான சிந்தனை கூட நம்முடைய கற்பனையில் வந்திருக்காது. ஆனால் சமீப காலமாக சில நேரங்களில் நம்முடைய உணவு உடையை விட இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவுல மக்கள் இன்றைக்கு மாறிவிட்டார்கள். அதைத்தான் நாம் பாவிக்கிற மொபைல் போனாக இருக்கலாம், நாம் யூஸ் பண்ணக்கூடிய அதனுடன் சம்பந்தப்பட்ட இதர கருவிகளாக இருக்கலாம், அதற்கு எந்த அளவுக்கு நம்முடைய சிலர் எடிக்ட் ஆகி விட்டார்கள் என்றால், உணவு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆடை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு ஃபோன் ஒன்று இல்லை, அந்த ஃபோனுக்கு சார்ஜ் பண்ண பணம் கொடுக்கலாட்டி சில வேளை வீட்டை விட்டுமே சென்று விடுவார்கள் சில யங்ஸ்டர்ஸ். என்ற அந்த அளவுக்கு இதற்கு இன்று நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல முழு உலகத்தில் உள்ள எல்லோருமே எல்லா இனத்தவர்களும் எடிக்ட் ஆகி விட்டார்கள்.
அதனால உலகத்தில் உள்ள மற்றவர்கள் இதை பாவிப்பதை போன்று, இதிலே தங்களை ஈடுபடுத்துவதை போன்று நானும் நீங்களும் இதில் ஈடுபட முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய மார்க்கத்தில் எந்த காலத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்குரிய மிக தெளிவான சரியான வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் இந்த ஒரு சாதனங்களை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அதிலே நம்முடைய நேர காலங்களை எந்த அளவுக்கு செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு வரையறை ஒன்று அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஷரியாவுல மிக தெளிவாக தரப்பட்டிருக்குது. முதலாவது, அல்லாஹுடைய பல அருட்கொடைகளில் மிக முக்கியமான ஒரு அருட்கொடை காலமும் நேரமும். குர்ஆன்ல 114 சூறாக்கள், அதுல 2 சூறாக்களுக்கே அல்லாஹ் காலத்துடைய பெயரை வைத்திருக்கிறான். ஒன்று சூரத்துல் அஸ்ர், மற்றது சூரத்து தஹர். அஸ்ர் என்றாலும் காலம், தஹர் என்றாலும் காலம். காலங்களையும் அல்லாஹ் மொட்டையாக சொல்லிவிட்டு இருக்கவில்லை. கோடை காலம், குளிர்காலம். لإلاف قريش إلافهم رحلة الشتاء والصيف. கோடை காலத்தை, குளிர்காலத்தை குறைஷியர்களுடைய பிரயாணங்களுக்கு நாங்க இலகுவாக்கி கொடுத்தோம் என்று 2 காலங்களையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நேரங்களையும் குறிப்பிடுகின்றான். வல் ஃபஜ்ர், அதிகாலை வேலை, வத்துஹா, முற்பகலுடைய வேலை என்று இவ்வாறு நாங்கள் குர்ஆனை பார்த்தோம் என்றால், காலங்கள் உள்ள பல காலங்களையும் நேரங்களிலே உள்ள பல நேரங்களை குறிப்பிட்டு அல்லாஹ் கூறுகின்றான் என்றால், இந்த காலமும் நேரமும் இஸ்லாமிய பார்வையில் மிக முக்கியமான ஒன்று. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இந்த கால நேரங்களை பற்றிய கியாமத்துடைய நாளையில் நாம் எல்லோரும் விசாரிக்கப்படுவோம். நாம் பேசிய பேச்சாக இருக்கலாம், நாம் எழுதிய எழுத்தாக இருக்கலாம், நமக்கு வந்த காட்சிகளை பார்ப்பதாக இருக்கலாம். அந்த காட்சிகளை நாங்கள் ஷேர் பண்ணுவதோ அதற்கு லைக் பண்ணுவதோ இவை ஒன்றும் அப்படியே காற்றிலே அது பறந்துவிடக்கூடிய ஒன்று அல்ல. இவைகள் அனைத்தையும் நம்முடைய வலது இடது கையிலே உள்ள மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள் என்பதை முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். குர்ஆன் அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான், வலகத் خلقنال இன்சான் ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. நிச்சயமாக நாம் மனிதனை படைத்து விட்டோம். وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ, அவனுடைய உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய அந்த எண்ணங்களையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ, அவனுடைய கழுத்திலே உள்ள உயிர் நரம்பை விட நாம் சமீபமாக இருக்கிறோம். எடுத்தெழுதக்கூடிய மலக்குமார்கள் வலது பக்கத்திலேயும் இடது பக்கத்திலேயும் அமர்ந்திருக்கிறார்கள். அவன் எந்த ஒரு வார்த்தையையும் உச்சரிக்க மாட்டான். அந்த மலக்குமார்கள் அதை உற்று நோக்கி கண்காணித்து பதிவு செய்தே தவிர என்று சூரத்துல் காஃப்ல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சில வேளை நாம் மறுத்து விடலாம், நான் பேசல்ல, நான் இப்படி சொல்லவே இல்லை உலகத்துல. ஆனால் மறுமையில் நாங்க பேச தேவல்ல, நம்முடைய வாயால சொல்லவும் தேவல்ல. உலகத்தில் பேசாத உறுப்புகளை மறுமையில் அல்லாஹ் பேச வைப்பான். அல்யோம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வதுகல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அன்றைய தினத்தில் அவர்களுடைய நாவுகளுக்கு பேசிக்கொண்டிருந்த வாய்க்கு அல்லாஹ் பூட்டு போடுவான். இந்த கரங்கள் பேசும், நம்முடைய கால்கள் சாட்சி சொல்லும். அதனால நாம் செய்த எந்த வேலையை நாம் வாயால மறுத்தாலும் நம்முடைய கைகளும் கால்களும் தொடைகளும் தோள்களும் சாட்சி சொல்லும் என்று குர்ஆன்ல அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாம் பேசக்கூடிய அத்துணை பேச்சுக்களும் பதிவு செய்யப்படுகின்றது. அவைகளை பற்றிய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் நம் ஒவ்வொருவரிடமும் விசாரிப்பான். அதனால நமக்கு வரக்கூடிய எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த செய்தியை நாங்கள் எவ்வாறு உள்வாங்கணும்,
அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅகும் ஃபாஸிகுன் பினபா ஃபதபையனூ அன் துஸீபு கௌமம் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹூ அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். ஈமான் கொண்டவர்களே, தீயவனான ஒரு ஃபாசிக் ஒரு கெட்ட செய்தியை கொண்டு வந்தால் முதலாவது ஃபதபையனு, அதை தீர விசாரியுங்கள். அன் துஸீபு கௌமம் பிஜஹாலா, விசாரிக்காமல் அறியாமையின் காரணமாக ஒரு கூட்டத்தாரின் மீது நீங்கள் குற்றம் சுமத்தி விடாமல் இருப்பதற்காக பின்னால நீங்க கை சேதப்படுவீங்க. எந்த செய்தி வந்தாலும் அதனுடைய உண்மை தன்மை, அதனுடைய நம்பகத்தன்மையை நீங்க தீர விசாரியுங்கள். வெறும் யூகங்களுடைய அடிப்படையில் முடிவு செய்யாதீங்க. எங்கள நிறைய பேர் யூகிக்கிற தானே, இவர் இப்படி செஞ்சிருப்பாரு என்று, இவருடைய நடவடிக்கை அப்படித்தானே இருந்துச்சு, இவருடைய பேச்சுவார்த்தை எல்லாம் அப்படித்தானே இருக்குது, கடந்த 15-20 வருஷமா நமக்கு தெரியும் தானே, அதனால் இவர் சொல்லி இருப்பார், இவர் செய்திருப்பார், இவர் போயிருப்பார். நபி அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் வதன்ன, இந்த யூகம், இந்த கெட்ட எண்ணம், அதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். ஃபஇன்ன தன்ன அக்தபுல் ஹதீஸ், இந்த தவறான எண்ணங்களும் யூகங்களும் மிக பெரிய பொய்யான பேச்சென்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அதனால வெறும் யூகங்களை வைத்து, வெறும் சந்தேகங்களை வைத்து நாங்க யாரையும் அவசரமாக முடிவு செய்யலாம். எங்களுக்கு எந்த செய்தி வந்தாலும் கலிமா சொன்ன நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும்? யாராவது ஒரு நல்லவரை பற்றி ஒரு செய்தி வந்தா, இல்ல இப்படி நடந்திருக்காது, இவர் செய்யவே மாட்டாரு, அவர் இப்படி செய்வார், இதுவரைக்கும் அவ்வாறு அவருடைய வாழ்நாள நாங்க பார்த்ததே இல்லை, கேட்டதே இல்லைன்னு முதலாவது இஸ்லாமியர்களை பற்றி ஏதாவது செய்தி வந்தால் அவரை குற்றமற்றவராக நாங்க ஆக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் மிக தெளிவாக இந்த சமூகம் யாரையும் விட்டு வைக்கல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை கூட இந்த சமூகம் விட்டு வைக்கல. அந்த தாயின் மீதும் அபாண்டம் சுமத்தினாங்க, அவர்கள் மீதும் வீண் பழி சுமத்தினாங்க. சில நேரங்களில் சில நல்லவர்கள் கூட அந்த பழி சுமத்தியவர்கள் சேர்ந்து விட்டார்கள். இன்று எங்களிலும் அப்படித்தான். சில நேரங்களில் எங்களை அறியாமல் நாங்களும் குற்றவாளிகளுடன் சேர்ந்து அதற்கு ஆமாசாமி போட்டு நாங்களும் குற்றவாளிகளாக மாறிவிடுவோம். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது வீணான பழியை முனாஃபிகீன்கள் சுமத்தினார்கள். ஆனால் என்ன செய்ய, சில பலஹீனமான ஈமான் உள்ளவர்களும் அவர்களுடன் சேர்ந்து அதை சரி என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை சூரா நூறில் இறக்கி வைக்கின்றான். ولولا إذ سمعتموه ظن المؤمنون والمؤمنات بأنفسهم خيرا وقالوا هذا إفك مبين. இது போன்ற செய்திகள் உங்களோட காதல விழுந்தா முதலாவது நீங்க என்ன செய்யணும்? முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் உங்களை போன்ற முஃமினானவர்களின் மீது நல்லெண்ணம் வைக்கணும். கலிமா சொன்னவர் மஸ்ஜிதுக்கு வாராரு, ஜமாத்தோட தொழுகிறாரு, இவரால் இது நடக்கவே நடக்காது. இவர்களை பற்றி நல்லெண்ணம் வைத்து முதலாவது நீங்க என்ன சொல்லி இருக்கணும்? வகாலு ஹாதா இஃப்கும் முபீன், இது மிகப்பெரிய அபாண்டம், இது மிகப்பெரிய வீண் பழி என்று நீங்க சொல்லி இருக்க கூடாதா? இன்னும் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், லௌலா இத் சமிஅதுமூஹ் குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம். இது போன்ற செய்திகள் உங்களோட காதல வந்து வீழ்ந்த நேரத்தில் நீங்க என்ன சொல்லணும்? குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா, இது போன்ற பேச்ச பேசுவதற்கு நமக்கு தகுதியே இல்லை. ஏன் இது பெரிய இடத்து சமாச்சாரம்? ஏன் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்திலே உள்ள நபியுடைய மிக முக்கியமான ஒரு மனைவி ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள், இவங்களை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு தகுதியே இல்லை. இன்று நாங்கள் பார்க்கலாமே சோஷியல் மீடியாவில் தடியெடுத்தவன் எல்லாம் வேட்டக்காரன் மாதிரி,
யாரின் மீது பேசணும், யாருக்கு எதிராக எழுதணும் என்ற எந்த பாகுபாடும் இல்லை, வித்தியாசமும் இல்லை. அவனுக்கு அறிந்த அறிவை வைத்து அவனுக்கு உள்ளத்தில் வார எல்லாத்தையும் கொட்டக்கூடிய ஒரு இடமாக இன்று அந்த சோசியல் மீடியா மாறிவிட்டது. அவர்கள் பிரபல்யமாக ஆகிறது எங்களால தான், என்னால உங்களால. நாங்க பார்க்க கேட்க போயிட்டு தான் அவங்களோட ஃபாலோவர்ஸ் கூட்டுறாங்க. நாங்க அது போன்றவர்கள் எங்களோட குரூப்ல இருந்து எல்லாரையும் டிலீட் பண்ணிட்டோம்டா அவங்களோட உள்ளத்தில் இந்த மமதை வராது. அவர்கள் பாவமும் தவறும் குற்றமும் செய்வதற்குரிய மிகப்பெரிய உந்து சக்தி நானும் நீங்களும் என்றால் அது மிகையாகாது. இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பெருமை தானே. இப்பொழுது ஒரு சிலர்களுக்கு என்ன பெருமைன்னா யூடியூபரா, என்ன இவங்களோட ஜாப், இவங்களோட தொழில் யூடியூபர். இவங்களோட ஃபாலோவர்ஸ் என்ன 1 மில்லியன், அவங்களோட ஃபாலோவர்ஸ் என்ன 2 மில்லியன். அதை பெருசா பெருமையா பேசுற இவங்களோட ஃபாலோவர்ஸ் உலகத்தில் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. என்ன இதை வச்சு ஏதாவது நாளைய மறுமையில் என்ன அவருக்கு லேசா சொர்க்கத்துக்கு போக இயலுமா? இதன் மூலமா தான் அவருடைய கேள்வி கணக்கு கூடும். எத்தனை லட்சம் ஃபாலோவர்ஸ் உங்களோட செய்தியை பார்த்தாங்களோ, படிச்சாங்களோ, எந்தெந்த செய்திகளுக்கு நீங்க கமெண்ட் பண்ணினீங்களோ அத்துணை பேர்களை பற்றியும் கியாமத்துடைய நாளையில நீங்க விசாரிக்கப்படுவீங்க. நீங்க செஞ்சது ஒன்றும் இல்லை, அந்த செய்தியை படிச்சது, அந்த செய்தியை ஷேர் பண்ணினது, அந்த ஒரு காட்சிக்கு நீங்க லைக் பண்ணினது தான். ஆனால் யார் யாருடன் நீங்க சம்பந்தப்படுவீர்களோ அவர்கள் அனைவர்களை பற்றியும் கியாமத்துடைய நாளையில நீங்க கேட்கப்படுவீங்க. எங்கட ஷரியா எந்த அளவுக்கு சொல்லுதுண்டா, தன்னுடைய சொந்த மகளுடைய ஒரு தவற கூட வெளியில வாப்பா சொல்லலாம். கன்சுல் உம்மால் ஒரு ரிவாயத், ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒருவர் வாராரு. நீண்ட சரித்திரம், நான் மிக சுருக்கமாக கூறுகிறேன். வந்து கூறுகிறாரு, அமீருல் முஃமினீன் அவர்களே, எனக்கு ஆரம்பத்தில் ஒரு சின்ன பெண் பிள்ளை கிடைத்தது. அதை நான் மண்ணுக்குள்ள தோண்டி புதைத்துட்டேன். ஆனால் எங்களோட குடும்பத்தவர்கள் அவசரமாக போய் அதை தோண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதற்கு பின்னால் அவள் பெரியவளாக மாறிட்டா. அதற்கு பின்னால நபி அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க. நாங்க முழு குடும்பமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். என்னுடைய அந்த மகள் ஹத்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு தவறை செய்து விட்டாள். அதனால அவமானத்தால அவள் பெரிய ஒரு கத்தி எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுத்து கொண்டாள். நாங்க அவசரமாக போய் அதிலிருந்து அவளை நீக்கி அவளுக்கு வைத்தியம் செய்து அவள் குணமாகி விட்டாள். பின்னால் அவள் செய்த அந்த பாவத்திற்கு அவள் தௌபாவும் செய்து விட்டாள். இப்பொழுது அந்த பெண்ணுக்கு நாங்கள் திருமணம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்களில் நடந்த தவறுகளை சொல்லணும் தானே என்று ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்ட நேரத்தில் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களோட மகளை ஒரு உத்தம பத்தினி மாதிரி மகளுக்கு மாப்பிள்ளை தேடுங்க. கடந்த காலங்களில் நடந்த தவறுகளை நீங்க யார்கிட்டயாவது நீங்க சொன்னீங்க, இந்த ஊருள்ள இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காத ஒரு தண்டனைய அடையாளம் இடக்கூடிய அளவுக்கு உங்களை நான் தண்டிப்பேன். உங்களோட மகளை பத்தினியான ஒரு பெண்ணுக்கு பெண் பேசுற மாதிரி பேசுங்க. வாப்பாவுக்கு அனுமதி இல்லை மகளுடைய கடந்த கால தவறுகளை சொல்வதற்கு. ஆனால் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? யாராவது ஒருவருக்கு தனிப்பட்ட இன்னொருவருடன் கோபம், அல்லது யாராவது ஒரு இயக்கத்தில் உள்ளவர் இன்னொரு இயக்கத்தில் உள்ளவரோட கோபம் உண்டா அவர்களை பழி வாங்குவதற்கு பாவிப்பதே இந்த சோஷியல் மீடியா தான். அதற்கென்று சில கட்டுப்பாடுகள் இருக்குது, வரையறை இருக்குது. யாரையும் தாக்காமல், யாருடைய உள்ளமும் புண்படாமல், எந்த இயக்கமோ எந்த ஜமாஅத்தோ அல்லது எந்த நபரோ என்னுடைய விரோதியாக இருக்கலாம், நேருக்கு நேரா நீங்க பேசி செய்யுங்க. ஆனால் 10 பேருக்கு தெரிந்ததை நீங்க 1000 பேருக்கு தெரிவிச்சீங்கண்டா இஸ்லாமியர்களுடைய குறைகளை பகிரங்கப்படுத்தியவர்களாக மாறிவிடுவீங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஃபா பில் மரி கதிபன் அய்யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. தன்னுடைய காதல கேட்கிற அனைத்தையும் மற்றவர்களுக்கு யார் யார் கூறுகிறார்களோ அவர்கள் பொய்யனாக இருப்பதற்கு அதுவே போதும். எங்கட காதல விழுவது அனைத்தையும் அடுத்தவர்களுக்கு சொல்லவோ ஷேர் பண்ணவோ இயலாது. முதல்ல எப்பொழுது சொன்னது, இப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்திருக்குது. அதன் மூலமாக என்னென்னமோ எல்லாம் செய்வாங்க. எங்கட படம் போடுவாங்க, நான் வாய் அசைக்கிற மாதிரி அசைக்க வைப்பாங்க, நான் பேசுற மாதிரி என்னோட வயசுல பேச வைப்பாங்க. உண்மையில நான் பேசவும் இல்லை, நான் வாய் அசைக்கவும் இல்லை, என்னுடைய போட்டோவும் இல்லை. ஆனால் இப்பொழுது அப்படி எடுத்து விடலாம்.
மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஏதாவது பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் நடந்து கொண்டிருக்குதுண்டா 3-4 வருடங்களுக்கு முன்னால நடந்த ஒரு போட்டோவை எடுத்து இப்ப நேத்து முந்தநாத்து நடந்த மாதிரி போடுவாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால நானும் நீங்களும் வாழ்ற இந்த காலம் மிக பயங்கரமான காலம். நாங்க எங்களை கட்டுப்படுத்தினா தான் எங்களோட பிள்ளைகளை கட்டுப்படுத்தலாம். சில வேளை தாய் தந்தையர்களுடைய பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன, என் மகன் இதுக்கு எடிக்ட் ஆகிட்டான், என் மகள் இதுல பைத்தியமாகிட்டா, அவள் அதிலிருந்து வெளியில கொண்டு வரையிலாண்டு உம்மாவும் வாப்பாவும் நாங்க கூறுவோம். முதல்ல நான் என்னையும் சேர்த்து நாங்க எங்களை கட்டுப்படுத்திட்டோமா? எங்கட வரையறைக்குள்ள நாங்க வந்துட்டோமா? நாங்களும் எப்ப பார்த்தாலும் போனை தானே கிண்டி கொண்டிருப்போம். ஒரு நிம்மதியா வந்து மஸ்ஜிதில தொலைலாம். தொழுற நேரத்திலேயும் ஒரு பெல் ஒன்று பட்டா ஜமாத்து நடந்து கொண்டிருக்கு, எடுத்துக்கொண்டு ஓடுவாரு வெளியில. சில பேர் எங்கேயோ போற போனாக இருக்கலாம். என்ன அந்த போனுக்கு ஆன்சர் பண்ணாட்டி என்ன லட்சக்கணக்கில் நஷ்டமா? அதுக்கு ஆன்சர் பண்ணினதுனால லட்சக்கணக்கான வருமானமா? இந்த ஜமாத்து மிஸ் ஆன எங்களுக்கு இதுக்கு பின்னால இதனுடைய நன்மை எங்களுக்கு கிடைக்குமா? நிம்மதியா தொலைலா. எங்கேயாவது ஜனாசாக்களுக்கு மஸ்ஜிதுக்கு வந்துட்டாங்க, அந்த மஸ்ஜிதில் ஜமாத்து வருவதற்கு கொஞ்சம் டைம் ஆகுது. முந்தி எல்லாம் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவாங்க, இப்ப எல்லாரோட கையிலையும் அந்த போன் தான். ஒரு டாக்டர் சேனலிங் போனா அல்லது வேற எங்கேயாவது பிரயாணம் செஞ்சா பக்கத்தில் உள்ளவங்களோட பேசுறதும் கதைக்கிறதும் ஒன்றும் இல்லை. எல்லாரும் அவங்க நினைக்கிற நான் எந்த மொபைல் போனை பாவி காட்டி என்னமோ மாதிரி நினைப்பாங்களாம். யாரு நினைச்சா என்ன? எங்கட பார்க்கிற ஒவ்வொரு பார்வைக்கும் நாங்க அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். முதலாவது நாங்க எங்களை கட்டுப்படுத்தணும். வீட்டுக்குள்ள வார நேரத்திலேயும் போன் வந்து உட்கார்ந்ததோட ஒரு பிளேன்டி ஊத்துங்கன்னு சொல்லிக்கொண்டு செட்டியில போன். அதற்கு பின்னால பல தடவை வைஃப் வந்து சொல்லுவாங்க, சாப்பாடு வச்சுக்கு சாப்பிடுங்க, பேசிக்கொண்டே சாப்பிடுறது. சாப்பிடுறதுக்கு ஒரு மரியாதை உண்டு, ஒரு கண்ணியம் உண்டு. அழகான அல்லாஹ் உணவை தந்திக்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நல்ல முறையில் உட்கார்ந்து சாப்பிடுறது. சாப்பிடும் பொழுதும் அந்த எண்ணம் இல்லை, குடிக்கும் பொழுதும் அந்த எண்ணம் இல்லை. வீட்டில் மகள், மகன், மனைவி, கணவன் எல்லோரும் இருப்பாங்க. முழு வீடும் நிசப்தம், ஒரு சத்தமும் இல்லை. ஏன்? அவங்க காதல ஹெட்செட் அடிச்சு கொண்டு அவங்க பிஸி தான். மனைவியோட பேச நேரம் இல்ல, மகனை விசாரிக்க நேரம் இல்ல, மகள் பேசுற பேச்சுக்களுக்கு பதில் சொல்ல நேரம் இல்ல. மேலான பெரியார்களே சகோதரர்களே, எந்த அளவுக்கு இப்ப நீங்க காலையில இந்த ஸ்கூல் வேன் போகுது தானே, கொஞ்சம் கவனிங்க. அந்த ஸ்கூல் வேன்ல போற அநேகமான மாணவ மாணவிகள் தூங்கி கொண்டு போறாங்க. ஏன் தூங்குறாங்க? நைட்ல அவங்க சரியா தூங்கல, அவங்கள நாங்க சரியா டைமுக்கு தூங்க வைக்கல. மகள் அவள்ட ரூம்ல, மகன் அவன்ட ரூம்ல. நாங்க நேரத்தோட படுக்கைக்கு போயிடுவோம். அவங்க 12 மணி, 1 மணி, 2 மணி வரைக்கும் அவங்களோட அந்த சோஷியல் மீடியாவுல அவங்க யாரோட செட்ல இருக்கிறாங்க. அதனால ரொம்ப சிரமப்பட்டு எழுப்பாட்டணும். தொழுக வைக்கிறது கஷ்டம், பாடசாலைக்கு தயாரிக்கிறது கஷ்டம். இதெல்லாம் அன்றாட நம்முடைய இதுல நடந்து கொண்டிருக்குது. நிறைய இப்ப சின்னவங்க கண்ணாடி போடுறாங்க, மூக்கு கண்ணாடி. ஏன்? இந்த கண்ணுக்கும் ஒரு வரையறை பார்வை தான். கூடுதலா கண்ணை யூஸ் பண்ணினா பார்வை குறையும். அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னலி ஐனிக அலைக ஹக்கா, உங்களோட கண்ணுக்கும் ஒரு ஹக் உண்டு. ஒலி ஜௌஜதிக அலைக ஹக்கா, உங்களோட மனைவிக்கும் ஒரு ஹக்கு. மனைவியுடைய உடலுடைய தேவை மட்டுமல்ல மனைவிக்குரிய ஹக்கு. வீட்டுல வந்து உட்காரணும், மனைவிக்கு டைம் கொடுக்கணும், பிள்ளைகளோட பேசணும், அவர்களோட கதைக்கணும், நல்ல 4 விடயங்களை சொல்லிக் கொடுக்கணும். இந்த அளவுக்கு இரவுல இஷாவுக்கு பின்னால 3 வகையான பேச்சுக்களை தவிர மற்ற பேச்சுக்கள் பேசுவதற்கு எங்களுடைய ஷரியாவுல அனுமதி இல்லை. ஏன்? இஷா தொழுதா உடனடியா படுக்கைக்கு போங்க, அப்பதான் தஹஜ்ஜுதுக்கு எழும்பலாம், அப்பொழுது தான் ஃபஜ்ர் தொழுகைக்கு ஜமாத்தோட வந்து கலந்து கொள்ளலாம். 3 பேச்சு: கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள பேச்சு, ஆசிரியர் மாணவருக்கு மத்தியில் உள்ள பேச்சு, ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்து அந்த விருந்தாளியோட பேசுற பேச்சு. இந்த பேச்சை தவிர வேற எந்த பேச்சுக்கும் இஷாவுக்கு பின்னால் அனுமதி இல்லை என்று சொன்ன மார்க்கம் அல்லவா நம்முடைய மார்க்கம்.
இரவு 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் நாங்கள் அதிலே மூழ்கி வார செய்திகள் எல்லாத்தையும் பார்க்கணும், வார அது எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணணும். ஏதாவது வந்தால் முதல்ல நான் ஷேர் பண்ணினேன், நான் தான் அதை முதல்ல அனுப்பினேன் என்ற அந்த பெருமை எனக்கு கிடைக்கணும். சில வேளையில் காலையில் எழும்புறாங்க, சுபஹு கலாவாகுது, பரவாயில்லை, இன்னும் வாஷ்ரூம் போகவும் இல்லை, முதல்ல ஃபோன் எடுத்து பார்த்துடணும். நான் அனுப்பின செய்திகளை யார் யார் பார்த்திருக்கிறாங்க, யார் யார் லைக் பண்ணிக்கிறாங்க, யார் யார் அதற்கு பின்னோட்டம் செய்திருக்கிறாங்க, அதை பார்க்காம அவருக்கு வேறொன்றும் செய்யலாம். எந்த அளவுக்குண்டா ரொம்ப சங்கடம் என்னண்டா, பல லட்சம் செலவழித்து லைஃப்பில் ஒரே ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போய் அங்கே நிம்மதியாக தவாஃப் ஒன்று செய்யலாம், நிம்மதியாக ஒரு துஆ ஒன்று கேட்கலாம், நிம்மதியாக ஒரு 2 ரக்காத் ஹரத்தில் தொலையலாம். ஏன் நம்முடைய லெஃப்ட்ல ரைட்ல எல்லாம் அவங்க போன்ல பேசிக்கொண்டு இருக்கிற தவாப் செய்யறது எல்லாத்தையும் வீடியோ பண்றேன். உலகத்தில் ஒத்தரு காபத்துல்லாவை கண்டு இல்லையா? இவங்க இங்கிருந்து தான் இதுவரைக்கும் காபத்துல்லாவை பார்க்காதவங்களுக்கு காட்டணுமா? அங்க செல்ஃபி பிடிக்கிறது, தவாப் செய்யறத லைவா காட்டுறது. மதீனாவுல மஸ்ஜிது நபவியில நபி அவர்களுடைய ஜியாரத்துக்கு போறோம், சலாம் சொல்ல போறோம். ஆனா இப்ப அங்க சலாம் வருது இல்ல, போனை தூக்கி வச்சுக்கொண்டு நபியுடைய ரவுதாவை காட்டுறாங்க. இதுதான் நபியுடைய ரவுதா, இதுக்கா நாங்க போனோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியே அடுக்கி கொண்டு போகலாம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட நடவடிக்கைகள்ல என்னென்ன தவறுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. நான் இஸ்லாமியர்களைத்தான் சொல்றேன், மாற்று மதத்தவர்களை விடுங்க. அவங்க கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். அவர்களை மாதிரி நானும் நீங்களும் வாழலாம். எங்களுக்கு ஒரு வரையறை, எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, எங்களுக்கு வழிகாட்டுதல். அந்த முறைப்படி நானும் நீங்களும் ஒரு கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்தால்தான் எங்களோட பிள்ளைகளை கட்டுப்பாட்டுடன் வளர்க்கலாம். அவர்களுக்கு நாங்கள் அறிவுரை சொன்னால் அதை அவர்கள் கேட்டு நடப்பார்கள். நான் என்னையே கண்ட்ரோல் பண்ணல, என்னுடைய மனைவி அவளையே கண்ட்ரோல் பண்ணாம மற்றவர்களை கண்ட்ரோல் பண்றது சிரமம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இதெல்லாம்டா யாரும் விதிவிலக்கல்ல. டிராஃபிக் போலீஸில் உள்ளவனும் அவன் வேலையை பார்க்கறல். அங்கே ஃபோன் இமிகிரேஷன் லீக்குது, ஆஹா பயங்கரமான ஒரு பணி உண்டு. சில பேர் அவரும் பேசிக்கொண்டு சும்மா சீல் அடிக்கிற, சில பேர் அங்கே பாரதூரமான தவறுகள் நடக்கும். படித்து கொடுக்கிற ஆசிரியர்கள், ஓதி கொடுக்கிற உஸ்தாதுமார்கள், அவங்களுக்கு 45 நிமிஷம் 45 நிமிடமும் பாடங்களுக்குரிய நேரம். அந்த நேரத்தில் அவர்கள் போனை பேசி 10 நிமிஷம் 15 நிமிஷத்தை கடித்து விட்டால் அந்த நேரத்திற்கும் அல்லாஹ்ட்ட வஹ சொல்லணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது வந்ததனால தான் இன்றைக்கு முக்கியமான சில மஷூராக்கள், ஆலோசனைகள், முடிவுகள், அந்த 4 அறை ரூம் கதவு எல்லாத்தையும் அடைத்து விட்டு தான் மஷூரா செய்கிறாங்க. ஆனால் அவங்க வெளியில் வாரத்துக்கு முன்னால் செய்தி வந்துடுது. வெளியில் எப்படி? அந்த மஜ்லிஸில் பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் அமானிதம். அல் மஜாலிசு பில் அமானா, மஜ்லிஸ்களில் பேசப்படக்கூடிய பேச்சுக்கள், முடிவுகள் அது அமானிதம். ஆனால் இந்த அமானிதம் விளங்குதில்லை. அவர் உள்ளுக்கே ரெக்கார்ட் பண்றாரு, உள்ளுக்கு இருந்தே வீடியோ பண்றாரு, வெளியில வருவதற்கு முன்னாலே முடிவை விட்டுறாரு. இந்த இது நடந்துச்சு, இதுல இவர் தலைவர், இவர் செயலாளர் எல்லாம் வந்துடுது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நாம் எதை சொல்லி கொண்டு வாரோம்டா, பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை அறியாமல் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க, 8 மணி நேரம் 10 மணி நேரம் இந்த மொபைல் போன்லயோ இந்த சோஷியல் மீடியாவிலேயோ எங்களோட கால நேரங்கள் கழியுது. நாங்க மஸ்ஜிதுக்கு கொடுக்கிறது 10 நிமிஷம், ஃபர்தான தொழுகை மாத்திரம், சுன்னத்தொழ நேரம் இல்ல, பின்னால் உள்ள ஜிக்கிர்களை செய்ய நேரம் இல்ல, அங்க துஆ கேட்பதற்குரிய நேரம் இல்ல, குர்ஆன் ஓதுவதற்குரிய நேரம் இல்ல. ஃபர்தான தொழுகைகளை ஜமாத்தோட தொழுதாலும் 1 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிருவோம். ஆனா 8 மணி நேரம் சோஷியல் மீடியாவுல கழித்தோம்டா இந்த 1 மணி நேர அமல் எல்லாம் கீழே போய்த்திரும். அந்த 8 மணி நேரத்திற்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்வதில் அல்லாஹ் பாதுகாக்கணும். சில வேளை நாங்கள் மாட்டிக்கொள்வோம்.
மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, ஷஹூர்களே, அந்த கம்பெனிகள் எங்களுக்கு டேட்டா ஃப்ரீ, அந்த கம்பெனிகள் அன்லிமிட்டட் என்று எதை தந்தாலும் எங்களுடைய ஷரியாவுல எதுவுமே அன்லிமிட்டட் இல்லை. நாங்கள் பேசுகிற பேச்சு, நாங்கள் எழுத்துற எழுது, நாங்கள் பார்க்குற காட்சி எந்த அளவுக்குண்டா நபியுடைய காலத்தில் கூட மேலான பெரியார்களே, ஷஹூர்களே, ஒரு நீண்ட சரித்திரம் புகாரியில் கூட வருது. ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட நபி அவர்கள் தன்னுடைய செருப்பை கொடுத்து அனுப்புகிறாங்க. அபூ ஹுரைரா, நீங்கள் பாதையில் சந்திக்கிறவங்களை யாரையாவது சந்திச்சா என்னுடைய செருப்பை நீங்கள் காரணமாக காட்டி யாரு கல்பால நம்பி வாயால லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கின்றாரோ அவருக்கு சொர்க்கம் இருக்குது நன்மாராயம் சொல்லுங்க. முதலாவது அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதரத் உமரை சந்திக்கிறாங்க. இது என்ன செருப்பு விஷயத்தை கூறுகிறார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓங்கி அடிக்குகின்றார்கள். அவர்கள் கீழே வீழ்ந்து விட்டார்கள். இவர்களும் ஓடி வருகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட. ஹதரத் உமரும் வந்து விட்டாங்க. யா ரசூலல்லாஹ், உமர் நீங்க சொன்னதனால ஹதரத் உமர் என்ன அடிச்சாங்க? நபி அவங்க கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க அடிச்சீங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், இப்படி சொல்ல வானம், நீங்க சொன்னது உண்மைதான். யாராவது கல்பால உறுதி கொண்டு வாயால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று சொன்னா அவர் சொர்க்கம் போவாரு, உண்மை. ஆனால் இதை சொன்னா மக்கள் இதோட நின்றுடுவாங்க. யா ரசூலல்லாஹ், இதை சொல்ல வேணாம் என்று சொல்லுங்க. சில உண்மைகளை கூட சொல்ல வேண்டிய தேவையில்லை. சிலர் சொல்லுவாங்க, நாங்க என்ன பொய்யா சொல்றோம், நாங்க சொல்றது உண்மைதான். எல்லா உண்மையையும் வெளியில சொல்லணும் என்ற கட்டாயம் இல்லை. ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சக்கராத்துடைய வருத்தத்தில் ஒரு ஹதீஸை அறிவித்து விட்டு சொன்னாங்க, நான் இந்த ஹதீஸை ஆரம்பத்திலேயே கேட்டேன், நான் இடையில சொல்லியிருந்தா என்னுடைய கழுத்து அறுத்திருப்பாங்க, ஆனால் இப்போ கடைசியில் நான் வஃபாத்தாகிற நேரத்தில் சொல்கின்றேன் என்று அதை சொல்லியிருந்தா ஃபித்னா வரும். அதனால எல்லா செய்தியையும் பரத்தோணும், எல்லா செய்தியையும் சொல்லணும். நாங்க பொய் சொல்லல, உண்மையைத்தான் கூறுகிறோம் என்று வாதிடவும் முடியாது. அந்த காலத்திலேயே மறுத்தாங்க. இப்ப இந்த டெக்னாலஜியுடைய காலம். உங்களோட போன்ல ஒரு பட்டன், அதாவது ஒரு பட்டனை டச் பண்ணி நீங்க அந்த அமெரிக்கா, கனடா, யூரோப், லண்டன், முழு உலகத்தில் உள்ள எல்லா கண்டங்களுக்கும் அடுத்த நிமிடமே போய் சேர்ந்து விடும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, ஷஹோர்களே, அதனால் இதை பற்றி, இதில் உள்ள விபரீதங்கள், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதனால் ஏற்படக்கூடிய சமூக சீரழிவுகள், இவைகளை இனம் கண்டு அடையாளம் கண்டு எங்களுடைய பிள்ளைகளுக்கு அன்பாக, அழகாக, இரக்கமாக சொல்லி நாங்களும் எங்களை கட்டுப்படுத்தினோம் என்றால் எங்களுடைய பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் கட்டுப்படுத்தலாம். ஓரளவு நாங்கள் கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்தால் அவர்களும் நல்லவர்களாக வருவார்கள். மறுமையில் அல்லாஹுடைய பிடியிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் உலகத்திலேயும் மாட்டிக்கொள்வோம், மறுமையில் அல்லாஹுடைய பிடியிலையும் நாங்கள் சிக்கிக்கொள்வோம். அதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ், நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் நீ விரும்புகின்ற மாதிரி நாங்கள் வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்துக்கு யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.